எனக்கு ஹிப்ல வந்து ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருந்தது. கால் வலி ஆக்சுவலா எனக்கு 40 வயசுலேருந்தே கொஞ்சம் கால் வலி இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஹிப் பெயின் வந்து எனக்கு ரொம்ப தாங்க முடியாத வலியா இருந்தது. படுத்து சும்மா நடக்கும்போது வலிச்சுட்டே இருந்தது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா வீட்ல சாதாரணமா உட்காந்துருக்கும்போது, படுத்துருக்கும்போதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. நான் ட்ரீட்மெண்ட் இருக்குலாம் டாக்டர்கிட்ட போனேன். ஆர்த்தோ டாக்டர பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு டாக்டர போய் பார்த்தோம். அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணா தான் சரியாகும். மூட்டெலும்பு ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 இல்லாட்டி 4த் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ரொம்ப அப்செட்டா இருந்தேன். சரி இன்னும் 2, 3 ஒப்பீனியன் வாங்கலான்ட்டு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் ஒரு 2, 3 பேர்ட்ட கேட்டேன். எல்லாருமே ரிப்போர்ட்ட மட்டும் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு நேட்டிவ் வந்து மதுரை. மதுரையில வந்து எங்க சம்மந்தியோட ஃபேமிலி டாக்டர். அவர்ட்ட வந்து கேட்கலான்னு கேட்டப்போ, அவரு சர்ஜரி பண்ணணும்னு டக்குன்னு சொல்லல. இருந்தாலும் நீங்க நல்லா ஆக்டிவிட்டியா இருக்கீங்க. பெயின் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு பண்ணலாம். அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க.